தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. சாதாரண சான்றிதழ்கள், வழக்கு தொடர்பான அறிக்கைகள், அலுவலக பணிகள் போன்றவற்றுக்கு லஞ்சம் கேட்கப்படும் நிலை தொடர்கிறது. தமிழகம் முழுவதும் லஞ்சம் தொடர்பாக பதிவாகும் வழக்குகளில் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே இருக்கு. இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் கடந்த 2021 முதல் 2025 மார்ச் வரையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதில் வருவாய்த்துறை பெருத்த அதிர்ச்சியை தந்திருக்கு. காரணம், லஞ்சம் வாங்கி கைதானவர்களில் முதலிடத்தில் இருப்பது வருவாய்த்துறை தான். இதில் சர்வேர் துறையில் மட்டும் 29 பேர் உட்பட தாசில்தார் முதல் தலையாரி வரை 92 பேர் கைதாகியிருக்காங்க. இரண்டாவது இடத்தில் மின்சார வாரியமும், மூன்றாவது இடத்தில் உள்ளாட்சித்துறையும், அடுத்தபடியாக பத்திரப்பதிவுத்துறையும் என அந்த லஞ்சம் லிஸ்ட் அதிர வச்சிருக்கு. இதில் விஏஓக்களை விட தாசில்தார்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்திருக்கு. ஆனாலும் இந்த எண்ணிக்கை குறையவில்லை. அதிலும் பெண் அதிகாரிகளே லஞ்சம் வாங்கி பொதுவெளியில் கைதாகி அசிங்கப்படுவது மிகுந்த கவலையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருது. சமீபத்தில் கூட திருப்பத்தூர் மாவட்டம் வள்ளியம்மா என்ற வட்டாட்சியர் லஞ்சம் வாங்கி அசிங்கப்பட்டார். குடும்ப உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் அவர்களின் ஈமச்சடங்குகளை செய்வதற்கு அரசு 25,000 உதவித்தொகை வழங்குகிறது. இந்த தொகையை பெறுவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நாட்றாம்பள்ளி சமூக நல பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியரான வள்ளியம்மாளிடம் அணுகி இருக்காங்க. அதற்கு வள்ளியம்மா 3,000 லஞ்சம் கேட்டிருக்காங்க. இந்த புகாரில் வள்ளியம்மாள் கைதாகியிருக்காங்க. அவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது வள்ளியம்மா திடீரென நெஞ்சை பிடித்து கொண்டு மயங்கி விழுந்திருக்காங்க. அவரை உடனடியாக மருத்துவமனையில் அதிகாரிகள் சேர்த்திருக்காங்க. என்னை கொன்னுடுங்க சார் என்று அழுது கொண்டே இருந்திருக்காங்க வள்ளியம்மா. அந்த சம்பவம் முடிந்த அடுத்த சில நாளிலேயே நெல்லை விஜி நீதிமன்ற தண்டனைக்கு ஆளாகியிருக்காங்க. திருநெல்வேலியில் தொடர்ந்து மணல் அள்ள வேண்டும் என்றால் மாதந்தோறும் 5,000 லஞ்சமாக கொடுத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கேஸ் போடுவேன் என்று மிரட்டியும் இருக்காங்க சிலவப்பேரி துணை தாசில்தார் விஜி. இதையடுத்து விஜிக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனையும் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. சிறை தண்டனை பெற்று விஜி இப்போது நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் துணை தாசில்தாராக பணியாற்றி வராரு. இந்த நிலையில் தமிழகத்தில் லஞ்ச வழக்குகள் பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் தொடர்ந்து 2 வருடங்களாகவே முதலிடத்தில் இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது கவலையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு லஞ்ச ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் லஞ்சம் பெறுவது குறித்த வழக்குகள் அதிகரித்தே வருகிறது. மாநிலம் முழுவதும் 2025இல் 391 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது 3 ஆண்டுகளில் 1055 அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ராமநாதபுரத்தில் 61 வழக்குகளும், கோவையில் 52 வழக்குகளும், மதுரையில் 44 வழக்குகளும் பதிவாகி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2025இல் மட்டும் 26 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் 16 வழக்குகள் பொதுமக்களிடம் நேரடியாக லஞ்சம் கேட்ட 20 அரசு அலுவலர்கள், 2 புரோக்கர்கள் என 22 பேர் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 2024ஆம் வருடத்தில் எடுத்துக்கொண்டால் மொத்தம் 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முதலிடத்தில் இருந்திருக்கு. அதேபோல 2025ஆம் ஆண்டில் முதலிடம் பிடித்துள்ளது அம்மாவட்ட மக்களையே தலைகுனிய வச்சிருக்கு. கோவை மாவட்டம் 24 வழக்குகளுடன் 2வது இடத்திலும் இருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.